கணவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கணுன்றதுக்காக பார்வதிக்கு ஹேட்ரடான கமெண்ட்ஸ வந்து பரப்பிட்டு, கானா வினோத் கிட்ட போய் சம்மந்தமே இல்லாம இது பண்ணதெல்லாம் வந்துட்டு ப்ரோமோ வந்துச்சுல்ல இன்னைக்கு. ஏம்மா நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்றீங்க. அவரு உங்க உங்க ஹஸ்பண்ட வந்து நாக்க துருத்திட்டு கட்சின்னு விளையாண்டுக்கிறாப்புல சண்டை போட்டுட்டு, அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க சொல்றாங்கல்ல டாக்ஸிக், டாக்ஸிக், டாக்ஸிக்ன்ற பெயர் எடுக்கும் பொழுதே பார்வதியோட பெயர மட்டும் எடுக்குறாங்கல்ல. அதுல எனக்கு ஏன் உடன்பாடு வந்து ஒரு பெர்சன் கூட கிடையாது அப்படின்னா, இன்னைக்கு அந்த வீட்ல டாக்ஸிசிட்டியோட உச்சத்த நான் பார்த்தேன். ஆன் த அதர் ஹேண்ட் திவ்யா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸா ஒழுங்கா வெல் பிஹேவ்டா அவங்க நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. க கண்டிப்பா கிடையாது. எனக்கு இப்ப நானு நெறைய பேர் சொன்னாங்க. இந்த வீக் வந்து இது பாருங்க. ஆ "நீயா நானா" ஷோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? நான் இன்னைக்கு காலைல உட்காந்துட்டு "நீயா நானா" ஷோ வந்து நான் பார்த்தேன். "நீயா நானா" ஷோ பார்க்கும்பொழுது அந்த பெண்கள் இப்ப தவறு பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க ஒருத்தவங்க. அந்த பக்கம் ஒருத்தன் பண்றான். அவன பத்தி கொஸ்டினே கேட்காம, அந்த தவறுதலா இருக்கக்கூடிய அந்த விக்டிம வந்து, ஆ என்னென்ன வகையில வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டோ, இல்ல அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டோ, ஷேமோட இணைச்சு வந்து ஒண்ணு பேசுறாங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஒரு தலைப்பு இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, கம்ருதீனுக்கு ஸ்ரீரஞ்சனியால ஒரு அட்வைஸ் குடுக்க முடியுது. கம்ருதீனை பெருமைப்படுத்தி பேச முடியுது. ஆனா, அ உங்களுக்கு கேரக்டரே இல்ல அப்டின்ற மாதிரி பார்வதிய சொல்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னு தெரியல. ஓகே. இவங்களே தான் சொல்றாங்க, "போய் நீ சும்மா உட்காராத, பேசு, இது பண்ணு, அவங்க கூட அத பண்ணு, இத பண்ணு. நீ வந்து அப்டிலாம் இருக்க தேவையில்ல. நீ வந்து அர்ஜுனனா இருக்கக்கூடிய கேரக்டர்" அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஷி இஸ் சேயிங் டூ மெனி திங்ஸ். ஓகே. அந்த 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 அட்வைஸ வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு குடுப்பாங்களாம். பார்வதி விளையாடும் பொழுது, பார்வதி வந்து கேமுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்க கேம்க்காக? ஷி பிளேட் ஹர் கேம். வேர் த ரெஸ்ட் ஹேவிங் அ பவுல் ஆஃப் மிக்ஸ்சர். தட்ஸ் இட். அமித் அப்படின்றவருக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சுச்சு. டிவில காட்டப்படப்பட்டார் அப்படின்னா, அதற்கு ஒரே காரணம் பார்வதி. பார்வதி கூட மட்டும் அவர் ஒரு கான்வர்சேஷன இனிஷியேட்டே பண்ணாம, ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல கூட போகாம அவர் இருந்திருந்தார் அப்படின்னா, அப்படியே அது என்னது ஜோன் அவுட் ஆயி ஓரமா உட்கார்ந்திருப்பாரு. கரெக்ட் தானே? இல்லங்கிறீங்களா? எனக்கு எனக்கு அது அப்படிதான் தோணுது. ஆன் த அதர் ஹேண்ட் திவ்யாவோட பேரன்ட்ஸ் வந்து பிஆர் பயங்கரமா செட் பண்ணி, ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, இவங்கள இங்க கீழ போடுங்க, அவங்கள அங்க மேல போடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா சொல்லிக் குடுத்தது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றத தாண்டி, தே வென்ட் பியாண்ட். ஓகே. And the other housemates, everybody literally enjoying. The other housemates, they couldn't accept when Parvati got all the positive comments and மத்த contestant மேல மத்த வந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒப்பீனியனே இல்லாதப்ப, அவங்களால வந்து ஐய்யயோ! என்னடா பார்வதிய சொல்றாங்க, பார்வதிய சொல்றாங்கன்னு வயித்தெரிச்சல்ல எரிஞ்சுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆ பார்வதிக்கு இது குடுக்கும் பொழுது, தே வர் லைக் லிட்டரலி என்னால வந்து பார்வதிய விட யார் அத பெட்டரா ஹேண்டில் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இதுவே இவங்க இன்னைக்கு குடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கனிக்கு குடுத்திருந்தாலோ, சபரிக்கு குடுத்திருந்தாலோ, விக்ரம்க்கு குடுத்திருந்தாலோ, ஒப்பாரி வச்சுட்டு ஓரமா உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, சரி ஓகே. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க அப்படின்றதற்காக, அவங்க சரி ஓகே. இது ஏதாவது ஒரு வகையில நம்ம ஃபன்னா எடுத்துட்டு போயிரலாம். சரி இத நம்ம கடந்துரலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஸ்பேஸே குடுக்கல. அவங்க பேரண்ட்ஸ் சுத்தமா ஸ்பேஸே குடுக்கல. வாட்டெவர் தட் தே கேன் புட் ஹர் டவுன் ஃபார் டூயிங் நத்திங். அத வந்து கன்டினியூஸா அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. பட் பார்வதி வந்து அத ரொம்ப அழகா வ கடந்து வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ இப்போ வந்து இவங்க கேவலமா சொன்னதெல்லாம் 1வது எபிசோட்ல போட்டுட்டு, கனித்திரு, புனித தாய் கனித்திரு வந்து ஓரமா உட்கார்ந்துட்டு, "நான் வேணும்னே தான் பண்ணேன். நான் வேணும்னே தான் ஏத்தி விட்டுட்டே இருந்தேன்." சோ, அவங்களுக்கு வந்து பார்வதி அப்படின்ற அந்த ஒரு பெர்சன்க்கு எந்த ஒரு ஆங்கிள்லயுமே வந்து சிம்பத்தி போயிறக்கூடாது. கொஞ்சம் கூட கைண்டா ஒரு வார்த்தை கூட போயிறக்கூடாது. வெளியில வந்து யாருமே பார்வதிய நல்லதா நெனச்சிறக்கூடாது. இவங்க வந்து அவங்க பேரன்ட்ஸ் என்னடா பார்வதிய அசிங்கப்படுத்துறாங்களே, கஷ்டப்படுத்துறாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஐய்யய்யோ! இவங்க வேற பண்றாங்களே! வெளியில போயிட்டா ஒரு வேள பார்வதிக்கு வந்து பாசிட்டிவா மாறிடுமோ? ஐயோ! இது வந்து இப்படி அனுதாபமா மாறிடுமோன்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றானுங்க. நம்ம வக்கத்த விஜய் டிவிக்கு வந்து அதையெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு துப்பில்ல. சுத்தமா துப்பில்ல. ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் என்ன? கமருதீன் வந்து ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பித்து விட்டார் அரோரா கிட்ட. அது வந்து பிரகாசமா தெரியுது. கூடிய சீக்கிரத்துல வந்து இணைஞ்சிருவாரு. அதுவும் எனக்கு பிரகாசமா தெரியுது. அ வேற என்ன நடந்துச்சு? வென் இட் கம்ஸ் டூ இப்ப நான் இப்ப நான் போஸ்ட் பார்த்தேன். ஓகேவா? என்ன போஸ்ட் பார்த்தேன்னா, திடீர்னு சுபிக்ஷா கிட்ட போய் பேசுறாங்க. அந்த மாரிலாம் ஒருவேளை இந்த கார்டா இருக்குமோ? சுபிக்ஷா கிட்ட பார்வதி போய் பேசல. சுபிக்ஷா கிட்ட பார்வதி போய் பேசல.
பார்வதி கிட்ட சுபிக்ஷா வராங்க. பார்வதி அப்படியே பேசினப்பவும் என்ன பேசுறாங்கன்னா, "எனக்கு ஒரு ஃபீட்பேக் குடுக்கணும்னா, நீ என்ன குடுப்ப?" அப்படின்னும் பொழுது, திரும்ப அ இல்ல அவங்க சொன்ன பேரண்ட்ஸோட கேரக்டர்னா, கேரக்டர் நீங்க எதோட மீன் பண்றீங்க? ஒருத்தன் 2 பொண்ணுங்க கூட சுத்துறான்னு தெர்ல. மத்த கண்டஸ்டன்ட்லாம் இஷ்டத்துக்கு வந்து ஒருத்தவங்கள புட் டவுன் பண்றாங்க. அது வந்து ஒரு கேரக்டர்லெஸ்ஸா உங்களுக்கு தெர்ல. ஒரு பொண்ணு ஒருத்தன புடிச்சிருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு கேரக்டர்லெஸ்ஸா தெரியுதா? ஏன் தைரியமான வக்கு இருக்கக்கூடியவங்களா இருந்தா வந்து அரோராவ கேட்க வேண்டியது தானே? அம்மா உன்னால தாம்மா துஷார் போனாரு. அதுக்கப்புறமேட்டு கம்ருதீன் கூட இருந்தியாம்மா? இப்ப நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒரு முன்னாடி போய் பேசுறியாம்மா? அன்னைக்கு கூட ஆசிட்லாம் அடிக்கிற மாதிரியான ஒரு பையன்லாம் சொன்னியேம்மா? அதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே? இஃப் யூ கைஸ் ரியலி ஹேவ் த கட்ஸ். பட் வந்து அ ஏன் வந்து அபி ஒரு ட்வீட் அழகா போட்டிருந்தாங்க. அத நான் இப்ப தான் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாங்க அப்டின்னா, "Why exactly Divya doesn't deserve top 5 stage is because of her this attitude. ஃபேமிலிக்கும் சேம் ஆட்டிட்யூட் தான். மனி கேன் பை எவ்ரிதிங்ன்னு நெனப்பு. I am 200% confident she never own people heart." That's true. உண்மையாலுமே திவ்யாக்காக ஒரு கூட்டம் சேர்ந்திருந்தால், திவ்யாக்காக ஒரு கூட்டம் இருப்பினும், உட்கார்ந்திருப்பாய்ங்க. ஒரு ஸ்பேஸ போடும்பொழுது ஒரு 500 கணக்கா, 1000 கணக்கா போய் உட்கார்ந்திருப்பாங்க. I personally see Divya as the daddy contestant in the house. As of now, maybe the channel wish to project her as such, but that's not the truth at all. Even I have witnessed with my own eyes how she answered VJS in the show. Zero. Completely zero. Okay. Maybe நாட் வந்து only பிஆர் you, Tom. பிஆர் இருக்கலாம். நானுமே அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ பிஆர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் த ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படிதான். மேபி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் நானும் நெறைய ட்வீட்ஸ்லாம் பார்க்குறேன். அதனால அத ஓப்பனா சொல்லலாமா இல்லையான்ட்டு எனக்கு ஐடியா இல்ல. நம்ம சொன்னோம்னா மாத்திருவாங்களோ? என்ன சொல்றீங்க? நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு? கடந்து போயிருவோம். என்ன அன்ஃபில்டர்ட்? அன்ஃபில்டர்ட்? என்ன அன்ஃபில்டர்ட்? யோவ்! இந்த அன்ஃபில்டர்ட் கால் வந்துருச்சா? So this is what the context is all about, and this is Parvati, VJ Parvati's supporter space. I could see Divya's face. I'm sorry, Dodge. Divya, this ID is to support only Divya Ganesh. நாங்க மேல ஏத்த மாட்டோம். I'm sorry. ஏன்னா இன்னைக்கு வேற வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கோம் இல்லையா? அதனால கண்டிப்பா ஏத்த மாட்டோம். ஓகே, ஓகே. ஷெரின் ஏத்தலாம். ரஹீலையும் ஏத்தலாம். எஸ், திவ்யா, ஓப்பன் யுவர் மவுத் திவ்யா. யூ கேன் டாக். த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், வணக்கம். வணக்கம். வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நேத்து வர முடியல. பிகாஸ் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தேன் சில விஷயங்கள்னால. சோ நான் எப்பவுமே வந்து இந்த நிகழ்ச்சியில தோல்வி அடைந்தவர்களுடைய கருத்துக்களை வந்து எப்பவுமே ஏத்துக்கிறது கிடையாது. இப்போ எஃப்ஜேயோட நடவடிக்கைகள்லாம் நேத்து ரொம்ப மோசமா, கீழ்த்தனமா ரொம்ப இருந்ததுனால, நான் வந்து அதை பத்தி தேவையில்லாம பேச வேண்டியது வரும்னு நான் வந்து ஏன்னா நான் எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில அவங்க இன்டர்வியூஸ் வச்சு நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க தோல்வி அடைந்த அந்த வருத்தம் இருக்கும், அந்த வன்மம் இருக்கும். அசிங்கப்பட்டு வந்துட்டோமே, பாருலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னோமே, பாரு முன்னாடி எவிக்ட் ஆகி வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா? ஐயோ நம்ம தோத்துட்டோங்கிறத லூப்ல அவர் மைண்டுக்குள்ள அது அப்படியே ப்ராசஸிங் ஆகி அது வன்மமாக வார்த்தைகளாக பார்வதிக்கு எதிராக வந்து விழுந்தது. ஸோ அதையெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு நான் வந்து எனக்கு அவ்வளவு டைம் கிடையாதுங்கிறதுனாலவும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தோல்வி அடைந்தவர்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலும் நேற்று நான் வரல. ஏன்னா இப்போ வந்து அப்போ ஜாக்லின் தோத்தவங்க தானேன்னு சொல்லலாம். பட் ஒரு அநியாயம் நடந்து அநீதி இழைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலிருந்து மக்களால் வெளியேற்றப்படாமல் இப்ப டாப் 5ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வெளியில வந்து பேசுறத கூட ஓரளவு கருத்துக்கள் எடுத்துக்கலாம். பட் 60 நாள் 70 நாள் 74 எதுவுமே பண்ணாம ஒரு பொம்பளை பொறுக்கி என்கிற நிலையிலேயே FJ 18+ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்களை வைத்து விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப கேவலமான விளையாட்டு. அத வந்து அப்படிப்பட்டு ஒரு பெண்களை வச்சு விளையாண்டி வெளில வந்தவரை பத்தி நம்ம பேசணுங்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் தோல்வி அடைந்த ஈஸ் அ லூசர். தோல்வி அடைந்தவர், கேவலமாக தோற்றவர்ங்கிற நிலையில அதோட நான் அதுக்கு எண்டு கார்டு போட்டுட்டு இன்னைக்கான எபிசோட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் எபிசோட் பார்க்க மாட்டேன். டாம் வந்து ஆர்மி சீஃபா வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஸோ வந்து சில பேர் அவங்களுக்கு பட்டங்கள் வழங்கி இருக்கிறாங்க.
அதுக்கு வந்து டாம்க்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்மி சீஃப் ஆமா அது? ஆமாமா. எல்லாம் ஐயோ! வைத்தறிச்சல்மா. ஐயய்யோ! ஒண்ணுமே இல்லம்மா. யாருப்பா இந்த வாரம் வெளில போறாங்க? கனித்துருவா, அரோராவா, இல்லன்னா வந்துட்டு சாண்ட்ராவான்னு கேட்டேன். இல்லங்க. இந்த உடனே ஆண்கள வயிறெல்லாம் என்னால பொசுங்கிருச்சு. புரிஞ்சுக்க முடியல கைஸ். ஆ. இல்ல டாம், அரோராவ எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க? என்ன ரீசன்? என்ன காரணம்? எவ்ரி டைம் பாரு பாரு பிரஜின் குழந்தைங்க வந்து பாருங்க, அவங்கள இந்த மாதிரி சொல்றாங்க சபரி கிட்ட. நானா இருந்தேன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு பாரு அதை சொல்ல, ஏய் கண்ணு போயிருந்துச்சுன்னா என்னடி பண்றது? கண்ணு போயிருந்துச்சுன்னா என்ன அது ஒரு மீடியால இருக்கக்கூடிய பொண்ணு, நாளைக்கு ஹீரோயினா பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அவளுக்கு அந்த கண் தப்பித்ததே வந்து அவளுடைய தெய்வ செயல் தான். கண்ணு போயிருந்துச்சு, மண்டை உடந்துருச்சு, ஒருத்தன் கழுத்தை மிதின்றான், ஒருத்தன் கழுத்தை நெறின்றான், ஒருத்தன் கீழே போட்டு அடின்றான், ஒருத்தன் வெட்டுன்றான், குத்துன்றான், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்கிறப்போ அதுல அதை கோ த்ரூ பண்ணி மறுவாரம் டாஸ்க் பண்ணி திரும்ப கண்ணழகியாக வந்து நத்தக்கனியா வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அந்த வருத்தம் இருக்காது. அதை எப்படி மறக்க முடியும்? சபரி அவ்வளவு நல்லவர் ஒண்ணும் கிடையாது இல்லையா? சபரி நல்லவர் கிடையாது இல்ல. ஃபர்ஸ்ட் சபரி நல்லவர் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சபரி நல்லவர் கிடையாது, சபரி குட் பர்சன் கிடையாது, சபரியினுடைய உள்ளம் முழுவதும் வன்மங்களால் நிறைந்தது, அழுக்கால் ஆனது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை எப்படி வந்து அவங்க பார்வதி மறந்துருவாங்க? பார்வதி மறந்தால் நாங்க எப்படி மறப்போம்? அழுக்கான இதே இல்லையா? அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு போட்டியாளர் சபரி. சோ இது ஒரு பக்கம். அப்போ ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்டு நாளைக்கு ரியா வந்த ரியோ ஏதோ பெரிய ஒரு போட்டியாளர் மாதிரியும், ஏதோ அந்த அம்மா டாப் 5ல வந்தது மாதிரியும் ஒரு வாரம் கூட அந்த வீட்டுல தாங்க முடியல, பேசவே முடியல. தொட்டதுக்கெல்லாம் அழுவ, தொட்டதுக்கெல்லாம் கண்ணீர், நீலி கண்ணீர். வெளிய எபிசோட் எவிக்ட் பண்ணி வெளில கூட்டு வந்துட்டாங்க. ஸ்டேஜ் ஃபுல்லா ஈரமாயிருச்சு. அந்த அளவுக்கு அழுகுறாங்க. சோ தைரியம் இல்லாத ஒரு பெண் ரியா. கான்வர்சேஷனே அவங்களுக்கு பண்ண தெரியாது, ஆர்கியூமெண்ட் ஸ்கில் கிடையாது, எந்த திறமையும் இல்லாதவங்க ரியா. அவங்க போய் பாரு ஏதாவது பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்பாட்லைட்டுக்காக பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுல்ல பார்வை பேசினா ப்ரோமோல வரும்ட்டு. அதனால போய் பாரு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி சோ பேசிட்டு நீ இந்த மாதிரி துஷார் கிட்ட பேசினல அதெல்லாம் வேற லெவல் டி. அந்த மாதிரி தாண்டி இருக்கணும். சமுதாயத்திற்கே ஒரு முன்னுதாரணமா நீ இருக்கிற. உன்னை தேவின்றாங்க, ஏஞ்சல்ன்றாங்க, ஆண்கள் ஃபுல்லா உன்னை, குறிப்பா அந்த ட்விட்டர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு தாண்டி ஃபேன்ஸ், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கடி. நீ துஷார் கிட்ட அந்த ஸ்விம்மிங் பூல் பத்தி பேசுனது, அவனை பிரைவேட் ரூமுக்கு கூப்பிட்டதெல்லாம் ஆசம் ஹைலைட். எபிசோட்லாம் அப்படியே கார்ட்ஸ் விட்டாங்கிற மாதிரி அரோராவை புகழ்ந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா பார்வதியுடைய கேம் பத்தி பேசுறோம். நம்ம பாத்துக்கலாம். நாளைக்கு ரியாவுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அவங்க இன்னைக்கு அவங்க வந்து யாருங்க இன்னைக்கு வந்து யார் யாரோட ஃபேமிலி வந்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னா, ஐ மீன் ஓகே. ஆ சொல்லுங்க. விக்கல்ஸ் விக்ரம், ம். அரோரா அண்ட் ம். பார்வதின்னு நெனைக்கிறேன். ஓகே. மேபி கமருதீன் அண்ட் சுபிக்ஷா வந்து காலையில ஃப்ரைடேவா? 11:00 தெர்ல. அப்படிதான் ஆஸ் ஆஃப் நவ் அப்படிதான். பார்வதி அவங்க அம்மா வந்து உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐவ் சீன். ஓகே. இப்ப அவங்க அம்மா வந்து உள்ள பார்வதி அம்மா போயிருக்காங்க. இருக்கிறப்பவே கமருதீன் வர்ற மாதிரி சீன் போடுறாங்களா? அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. எனக்கு இப்போ தட்ஸ் கமருதீன் ஹவ் பத்தி த நான் என்ன சேனல் சொல்ல பிளான்ட். விரும்புறேன் அப்படின்னா, கமருதீனுடைய ம்ஹ்ம். அக்கா ஃப்ரெண்ட் எல்லாம் போய் என்ன பேசுவாங்கன்னா, பார்வதியை நம்பாத, பார்வதி உன்னை வச்சு கேமாடுறா, பார்வதி கிட்ட பேசாத, அதோட முடிச்சுட்டாங்கன்னா கூட பார்வதிக்கு நல்லது. ஆனா அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு இடத்துக்கு போவாங்க. அரோரா குட் சோல், அரோராவை நம்பு, அரோரா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுடைய இந்த ட்ரியோ வந்து பயங்கர ஹிட்டு. அரோரா மாதிரியான குடும்ப பெண்களை நம்ம உலகத்துல பார்க்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு அப்படி எப்படி சொல்றதுன்னா, சொல்லுவாங்களா? ஏன்னா இவங்க தான் அசிங்கப்படுத்தியிருக்காங்களே! கமருதீன பத்தி கிடைக்கிற கேப் எல்லாம் பின்னாடி கேவலமா பேசியிருக்காங்களே! ஏங்க அப்படி ஏங்க சொல்லுவாங்கன்னு ஏங்க நெனைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாரு மட்டும் தாங்க தெரியும். உலகத்துக்கே பாரு மட்டும் தான் ம். தெரியுது. அரோரா ஒரு கண்டஸ்டன்ட்னே பாதி பேருக்கு தெரியாது. இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒழுங்கா பார்க்கறாங்களோ என்னவோ. சோ பாருவுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அததான் வந்து ஸ்கிரிப்டே அதுதான். பாருக்கு ஆப்போசிட்டா பேசணும். அண்ட் அரோராவை பிரைஸ் பண்ணணும். அரோரா உடனே அப்படியே வண்ணத்து பூச்சிகள்லாம் பறக்க அப்படியே அவங்க சிறகடிப்பாங்க. கூட சேர்ந்து கமருதீனும் சிறகடிச்சு பார்வதி அப்படியே கழட்டி விட்டுட்டு நீ போயிடு நல்லா இருப்படா, தயவு செஞ்சு அதை பண்ணிடு. ஆனா அரோரா கூட சேர்ந்துக்கிட்டு நீ பார்வை பத்தி பேசுற அப்படின்னா உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம். எனக்கு அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஏன்னா கமருதீனுடைய ஃபேமிலி என்ன மைண்ட் செட்ல போறாங்க? பாரு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஓகே தான். ஆனா அரோரா கிட்ட என்ன மாதிரியாக அரோராவை எப்படி பிரைஸ் பண்ண போறாங்க? பார்வை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? சம்டைம்ஸ் அசிங்கப்படுத்துறது, பேச வந்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போறது, இந்த மாதிரிலாம் கூட பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சோ கமருதீனுடைய ஸ்டாண்ட் வந்து இப்ப ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்கிறாரு. அத வந்து ரொம்ப அழகா மண்டைய கழுவி பார்வதிக்கு எதிரா திருப்பி பார்வதியை டாப் 5ல உறுதி செய்யக்கூடிய எபிசோடாக நாளைய எபிசோடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ கமருதீன் ஃபேமிலி வராங்களோ அப்பவே பாரு வந்து டாப் 5 ஆர் டாப் 3 அப்படிங்கறத நான் வந்து உறுதியா சொல்லுவேன். இப்போ கம்மிங் டு த ஸ்ரீரஞ்சினி. வாவ்! ஸ்ரீரஞ்சினி அமித் ஒழுங்கா விளையாண்டுட்டு இருந்தாரு. இந்த அம்மா போய் தேவையில்லாததெல்லாம் பேசி கேடுகட்ட கனிய நல்லவங்கன்னு சொல்லி நீ யாரு கூடயும் சேராத தனியா தனியா ஆடினா இவர் டைட்டில் ஜெயிச்சிருவாரா? தனியா அணில இருந்து ஆடுவார் அமித். ஆமா. தனியா அணில இருந்து நான் ஆட என்ன சொல்லு. பார்க்குறேன்னா, நான் அத எப்படி பார்க்குறேன்னா, திவ்யா, அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 வீக் இருந்தாலும் அமித்துக்கு வந்து போனஸ். ஓகேங்களா? ஏன்னா, அடுத்து ம். ஆஸ் ஆஃப் அஃபிஷியல் வோட்டிங் படி, நேற்றைய நிலவரப்படி லோவா இருந்தது வந்து அமித். ஓகேவா? அவங்க இப்ப உள்ள போய் அவங்க பண்ணது எல்லாமே, எப்படியாவது டிடிஎஃப் விளையாண்டா, இவர் வந்து டிக்கெட் டூ ஃபினாலே எடுத்து ஃபினாலேக்கு போயிருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஒரே 1 வாரம் கிடைச்சா போதுன்றதற்காக மட்டுமே அவங்க இன்னைக்கு போய் பேசியிருக்காங்க. ஆன் த அதனாலதான் அதர் அவங்க ஹேண்ட் போன அவங்க உடனே சொன்னது கானா வினோத்தை போய் கட்டி பிடிச்சி கானா வினோத் அது ரசிகர்கள் அது பார்த்து பண்ணுங்க, பச்சையா தெரியுதுல்ல. ஒரு 5% அது ஓட்டாவது பச்சையா அவருக்கு கொடுங்க. தெரியுதேங்க. ஆமா அதான் ஆமா. கானா வினோத் ரசிகர்கள் கிட்ட ஆக்சுவலி அவங்க வந்து அங்க கேம்பெயின் பண்ணிருக்காங்க, ஓட்டு போடுங்க என் புருஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் பாக்குறேன். கானா வினோத்தோட அமித்தோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பயங்கரமான பாண்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பார்த்ததே இல்ல கானா வினோத் அமித்தும் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நான் 24/7 பாக்குறேன். என்ன அவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் எங்க பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க. அமித் ஆக்சுவலி எபிசோட்லயும் பார்க்க ஏங்க, முடியாது, லைவ்லயும் கானா பார்க்க வினோத் முடியாது. பொறாமைப்படுவாருங்க. நோ, நோ. அமித் மேல கானா ஆமாங்க, வினோத் லிட்டரலா நெறைய இடத்துல பொறாமைப்படுவாரு. பாடல்கள பாட விடாம பண்ணுவாரு. சுருதி சரியில்ல, சுவாதி அதுதாங்க. சரியில்லன்னு சொல்லி அவர திரும்ப பாட, அவன் திரும்ப அமித் பாட ஒரு பாட்டு வெறுப்பேத்துவாரு. பாடுறத கூட இவனால அக்செப்ட் பண்ணவே முடியாது. உடையில உடையில போய் கெடுத்து விடுறது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ம். பாரதி கூட இருக்கிற சீன்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க 24/7. மத்தபடி அமித் அந்த வீட்ல இருக்கிறாரானே எனக்கு தெரியாது. பாதி நேரம் எங்கேயாவது ம். போய் தூங்க போயிடுவாரா என்னங்கிறது தெரியாது. சோ அமித்தோட கேம் இன்னைக்கு டோட்டலி காலி ஆயிடுச்சு. ஆனா அமித் கிட்ட அவங்க சாண்ட்ரா பத்தி என்ன சொன்னாங்களோ அது நான் புரிஞ்சுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாண்ட்ரா சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க, பார்வதி சொல்றத வந்து பேச மாட்டீங்களான்னா அதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள். நீ பார்வதி கூட சேராம இண்டிவிஜுவலா விளையாடுன்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாரு கூட உட்கார்ந்தா உன் கூட யார் பேசுவா? இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? நீ ஏன் அவளுக்கு போய் நறுமுகையை பாட்டு பாடுற? நீ ஏன் அந்த கேஸ் எடுத்து அவாதாடுற? நீ ஏன் அவங்களுக்கு மாமா வேலை பாக்குற? நீ ஏன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிற? நீ எதுக்கு அவ கூட லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா என்ன காகம் கிளி மைனா குருவிலாம் உன்கிட்ட பேசுறேன்னா சிங்கத்துக்குள்ள போயிருவீங்க. பார்வதி சிங்கம் என்று பதிவு செய்த ஸ்ரீரஞ்சனியை நானும் வெகுவாக சிரிச்சேன். செம்ம. பார்வதி சப்போர்ட்டர் சார்பாக பாராட்டுகிறோம். எஸ் அவங்க லயன், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவங்க வேற ஏதாவது மிருகங்களை ஓமைப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன், பட் சிங்கம்னு சொல்லிட்டாங்க. ஆக லிட்ரலி பாரு கூட பேசாத, பாரு கூட நீ சேராத, பாரு கூட போய் உட்காராத, பாரு கூட அப்பா ஒரு எபிசோட்ல இருக்க மாட்டாரு, பரவாயில்லையா? அவரு 24/7 அவரை காட்ட மாட்டாங்க, பரவாயில்லையா? பரவாயில்லையா? பண்ணிதான் பார்க்கட்டுமேங்கிறேன் நானு. அமித் பார்வதி கூட உரையா வைத்துக் கொள்ளாமல், வீட்ல இருக்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க அவன் ஸ்ரீரஞ்சினி மாதிரி ஆடுறதையே ஒரு பார்த்தா ஒரு ஒரு மீடியா பர்சனுக்கு ஸ்கிரீன் ம். ஸ்பேஸ் எப்படி கிடைக்குது, எதனால கிடைக்குது, பேருக்கு அவங்க தானே சொல்றாங்க நல்லவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ நல்ல தகப்பன் தான், அதை நாங்க ஒத்துக்கிறோம், நீ நல்ல புருஷன், நான் சொன்னா போதும், நீ இறங்கி ஆடு, அசிங்கமா பேசி கோவப்பட்டு கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது பாரு கூட இருந்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும். நீ தனியா உட்காந்து அவங்க கோயங் கூட பேசுறதுன்னா நீ அப்ப பார்வை எதிர்க்கவாவது சொல்லணும். பார்வை எதிர்த்து பேசினாவது சொல்லலாம். அவங்க பாரு ரொம்ப கெட்டவங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கெட்டவங்க இந்த வார்த்தையை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். கேரக்டர் கமுர்தினை கெட்டவன்னு சொல்லுங்க, நான் வந்து கேரக்டர்லெஸ். ஹலோ, அவங்க சொன்ன வார்த்தை வந்து கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வதிய. ஹவ் அது டேர் யூ கேன் சொல்லியிருக்கிறாங்கம்மா. சே தட். ஆனா இவன் அமித் கிட்ட டைரக்டா உட்கார்ந்து இந்த தத்தி அமித் சோம்பேறி அமித் கிட்ட பேசுறப்போ கெட்டவங்கங்கிற வார்த்தையை நான் ரொம்ப தெளிவா கேட்டேன். சோ இதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கணும். ஸ்ரீரஞ்சி மாதிரியான நபர்கள் இவ்வளவு கேவலமா கூட சிந்திக்க முடியுமாங்கிறத பார்க்க, அது உங்களுடைய குணத்தை காட்டுகிறது. ஆக்சுவலி நீங்க கெட்டவங்க. ஆக்சுவல் கெட்டவங்க வந்து ஸ்ரீரஞ்சினி தான். பிளேஃபுல் பாருன்னு சொன்னது வெளியிலேயே வரல. ஆனா சீட்டர் பாருன்னு சொன்னதை வந்து பயங்கரமா எபிசோட்ல நீங்க ஹைலைட் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய சேனலுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். யாரு பிளேஃபுல் பார் சீட்டர், வந்துச்சு. எந்த விதத்துல சீட்டர்? பிளேஃபுல் வந்துச்சு. இல்ல பிளேஃபுல் வந்ததுமா, சீட்டர் ஏன் போடணும் அவசியமே இல்லை. ஏன் நீங்க நெகட்டிவா ஒரு அதுதான் டு எபிசோட் வந்து புட் இது டு பண்றீங்க? புட் ஹர் டு புட் ஹர் டவுன். யா. See, நீங்க ஏன் ஒரு எபிசோட் பார்வதிக்கு எதிராகவே முழுவதும் எடிட் பண்றீங்க உட்கார்ந்து? எடிட் பண்ணி நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? யாரு சீட்டர், எந்த விதத்துல சீட்டர், எதுக்கு ஸ்ரீரஞ்சன் பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி கூட்டு வராங்க? எந்த எந்த கேம்ல சீட் பண்ணாங்க, யார சீட் பண்ணாங்க?
பார்வதி கிட்ட தான் எல்லாரும் சீட் பண்றாங்க. கமருதீன் என்ன எனக்கு இதுதான் ரொம்ப டாம். எனக்கு அவங்க பார்வதிய பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அது ரொம்ப இயல்பானது. பார்வதி ஒருத்தவங்க அசிங்கமா பேசுறதுங்கிறது இந்த சொசைட்டில இயல்பானதா மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அவ்வளவு கேவலமா இருக்கிறப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. அவங்க கிட்ட நியாய தர்மங்கள் பேசுற அளவுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. ஆனா கமருதீனை பிரைஸ் பண்றீங்க பாருங்க. வேற லெவல், குட், சூப்பர். அப்ப ஹார்னின்னு எழுதி காமிச்சதுக்கு யாருங்க அதை கேட்பாங்க? யாரு கேட்பார? ஹார்னின்னு ஒரு பெண் கிட்ட நீ எதுக்கு எழுதி காமிச்ச? உனக்கு மூடா இருக்குங்கிறத ஏன் நீ வெளிப்படுத்தின? அதுக்கான பதில் என்ன? என்னதான் செய்வீங்க கமருதீன? கமருதீன் எப்படி ஒரு சிறந்த ஆணாக இந்த சமுதாயத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? எப்படி இந்த சொசைட்டில அவனை நீங்க டெலிவர் பண்றீங்க? என்னங்க பிரச்சனை? ஹார்னின்னு ஒருத்தன் காட்டுறான், அவனை வந்து கமருதீன் நல்லா பண்றீங்க. கமருதீன் உங்க கேப்டன்சி நல்லா இருக்கு. கமருதீன் உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்கு. எஸ் நல்லா இருக்கு. ஆனா பார்வதி கிட்ட அவர் பண்ற சில்மிஷங்களும், பார்வதியை அவர் தவறாக சித்தரிக்கிறதும், பார்வதி கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறதும், ஆபாசமாக நடந்து கொள்வதும், இதெல்லாம் யாரு கண்டிக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், அவன் பாரு கூட க்ளோஸா இருக்கிறான். நாளைக்கு அப்படியே மாற போறான். மாறக்கூடிய அந்த கம்முரிதனை தான் இந்த சமுதாயம் கொண்டாடுமே தவிர, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஒருத்தங்க விக்டிம், இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களை ஏன் நீங்க வந்து கொண்டாட வேண்டாம்? திரும்ப திரும்ப நீங்க ஏன் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணைய ஹர்ட் பண்றீங்கிறது தான். எவ்வளவு கோத்ரூ பண்றாங்க. கமருதீன் எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறாரு, எவ்வளவு டோபமைனா இருக்காரு, எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய மனம் சிதைவுறுகிறது, எப்படி இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, பார்வதியை வச்சு எவ்வளவு அழகா அவர் கேம் ஆடுறாருங்கிற அந்த கேவலமான செயலை யாருமே எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க வர்றவங்க யாருமே, ஒருத்தர் கூட. மாறா அவனை பிரைஸ் பண்ற விதம் அப்படிங்கிறது மிக கேவலமான ஒரு விஷயம். சோ ஸ்ரீரஞ்சனியை பத்தி இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம். ரொம்ப எல்லாரையும் வந்து நீ ரிவ்யூ சொல்லிட்டே வர, உனக்கு ரிவ்யூ சொல்றதே ஃபர்ஸ்ட் அங்க கடை பார்வதிக்கு தாங்க அதுக்கு நாக்கல சனி. எதுக்கு இந்த வட்டமேசை மாநாடு? அதான் முரண்பாடுலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் ஏன் அதை கிரியேட் பண்றாங்க? என்னை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஏன் கேட்கறாங்க? யாருடைய விளக்கம் இவங்களுக்கு தேவைப்படுகிறது? எனக்கு புரியவே இல்ல. இவங்க வரிசையா சொல்றவங்க, நான் சர்க்கிள ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறமா பாருகிட்ட வரேன். எனக்கு புரியல. ஏன் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாங்களா? ஏங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றீங்க? நீங்க ஸ்பாட்லைட் நீங்க எடுத்துக்கிறதுக்கே பார்வை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கண்டென்ட் பிடிச்ச சேனல் தான் எடுக்கிறாங்கன்னா, உள்ள போறவங்க ஏன் எடுக்கிறாங்கிறது 2வது கேள்வி. இப்போ திவ்யாவுடைய அந்த பிஆர் கும்பல் ஒரு 3 பிஆர் உள்ள போனாங்க. அந்த பிஆர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓப்பனா சொல்றாங்க 200% உனக்கு ஒர்க் நடக்குது, பயங்கரமா எடிட்ஸ், எந்த ஓட்டிங் போல் வச்சாலும் அதுல நீதான், பேக்கேஜ் நீ கொடுத்த காசுக்கு கரெக்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 200% அது நீ 100%க்கு தான் பணம் கொடுத்த, பட் 200% அவங்க பண்றாங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் நீ வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவர் அண்ணா ஓப்பனா சொல்றாரு. ஓப்பனா சொல்றாருங்க. அந்த பொண்ணு சிரிக்குது சந்தோஷத்தா அப்படின்றாங்க. வாட்? என்ன மாதிரியான நிகழ்ச்சி இதெல்லாம்? எப்படி மக்கள் இவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க? சி திவ்யா டாப் 5ல வர்றதுக்கு இல்ல, டாப் 7ல இருக்கிறது கூட டிசர்வ் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க கிட்ட எந்த கேம் ஸ்பிரிட்டும் கிடையாது, எந்த கான்டென்ட்டும் கிடையாது, கத்துறதை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க பாருங்க, நீ நல்லா சண்டை போடு. ஒரு பெத்த தாய் கொடுக்குற அட்வைஸ் பாருங்க, நல்லா சண்டை போடு, நல்லா கோவப்படு, நல்லா அடி, நல்லா அடிச்சு பேசு, ஆதங்கத்தோட பேசு, நல்லா கோவப்படு, எல்லாம் சண்டை போடு. அட்வைசஸ் பாருங்க, எவ்வளவு எவ்வளவு ஒரு பின்தங்கிய மனநிலைய, பிற்போக்கான மனநிலைங்கிறத புரிஞ்சுக்க முடியுதோ அப்ப லிட்டரலி புள்ளி பண்றாரு. சொல்லி அமைச்சிருக்கிறாங்க, பார்வதியை வந்து கிடைக்கிற காப்புல எல்லாம் போட்டு தாக்குங்க. பார்வதியை அதை அப்படியே அவர் அழகா பண்றாரு. அந்த பொண்ணு அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்குது. எனக்கு அவங்க போக்குறாங்க, அங்க போய் சொல்றாங்க, பத்தி எரிய வைக்கிறாங்க, கொளுத்தி போடுறாங்க. செம்மையா இருந்துச்சு அவங்க சொல்றப்ப. கனிலாம் எவ்வளவு கேவலமான ஒரு போட்டியாளருங்க இந்த சீசன்ல. எவ்வளவு கேவலமான ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். எவ்வளவு கேவலமான ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது. ரொம்ப கேவலமா கனி மாதிரியான நபர்கள் இந்த வீட்டுல இந்த விளையாட்டுல விளையாடுறதுக்கு என்ன தகுதியோட இருக்கிறாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். அவங்க ஒரு பொண்ணை ஒருத்தர் வந்து உட்கார்ந்து புள்ளி பண்றாரு, அதை என்ஜாய் பண்றாங்க. நான் வர ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு அப்படின்றாங்க. நாளைக்கு ரியா வந்து பேசட்டும், அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, கேட்கட்டும். ஏன்னா அதான் நேத்து சொன்னாங்க இல்லைங்களா, நேத்தோ முந்தா நாள் நான் செத்து கடந்தா கூட அங்க யாருமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஐயோ ஒரு போட்டியாளர், ஐயோ ஒரு பெண் இறந்துட்டாங்களே அப்படின்னு கூட யோசிக்காத மனநிலை. அந்த அளவுக்கு மிலேச்ச அதிகாரமாக மிருகத்தன்மையோட இருக்கக்கூடியவங்க தான் கனி மாதிரியான நபர்கள்லாம். என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது கனிய. வர்றவங்க எல்லாம் எவ்வளவு வேணா ஸ்வீட்னு சொல்லட்டும். ஸ்வீட்னா எல்லாருக்கிட்டையும் காட்டணுங்க. ஸ்வீட்டு எல்லாருக்கிட்டையும் நீ வந்து அன்பாயிரு, எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களா இருங்க. ஆனா நீங்க ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி கீழ்த்தனமா மிக மலிவாக
எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ ரொம்ப வருத்தமா இருந்துச்சு டாம். இவங்க இந்த மாரி ரியா வந்து பேசட்டும். நான் அத பத்தி சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்குன்னு சொல்றப்பலாம் இல்ல. ஓகே. கனிதானா இது? ஏன் இவ்ளோ தூரத்துக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா ஏன் இருக்குறாங்க? அவங்க வெளியில போகணும். நீங்க வெளியில போணும், வெளியில போணும். ஒவ்வொரு டைமும் சொல்றாங்க வெளியில போணும், வெளியில போணும், வெளியில போணும். ஏன் வெளியில போகணும்? நீங்க என்ன கிழிச்சீங்க இந்த கேம்க்காக? கனியினுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கேம் என்ன? சமைச்சத தவிர. உங்களுக்கு பதிலா ஒரு குக் கூட வச்சு சமைச்சிருக்கலாம். இவங்க சமைச்சத தவிர ஏதாவது பண்ணாங்களாங்க? எதுவுமே பண்ணல. சோ கனி மாதிரியான கேவலமான நபர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர்கள். அவங்களெல்லாம் அங்கீகரிக்கவே முடியாது. டாப் 5ல கனி வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. 11 நபர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்கும். சுபிக்ஷா 2 ஐ 2 திங்க் 2 அப்படின்னு எவிக்ஷன். இல்ல பண்ண மாட்டாங்கம்மா. ஏன்னா அடுத்த வாரம் 2 அதுக்கு அடுத்த வாரம் 2 பண்ணுவாங்க. இந்த வாரம் ஃபார் ஷூர் ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க 2ன்னு? என்னது? அப்படி ஐ டபுள் எவிக்ஷன். ஹர்டுங்க. அப்படின்னு ஐ ஹர்ட். மேபி ஓகே. இருக்கலாம். நடந்தா இல்லாமயும் போலாம். சந்தோஷம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். தனி எவிக்ட் ஆனா சந்தோஷம் தான். பட் ஓகே. ஒரு எவிக்ஷன்னாலும் ஓகே. பட் நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்றேன்னா, ஒரு எவிக்ஷன் இந்த வாரம் நடந்து டாப் 5, டாப் 10 ஃபில்டர் பண்ணி டாப் 10 இவங்க தான் அப்படிங்கிறத வந்து காட்டணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து அடுத்த வாரம் 2, 14வது வாரம் 2. ஸோ வந்து கிட்டத்தட்ட 6 நபர்கள் மிச்சம் இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தருக்கு மிட் வீக் எவிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். கேஷ் பாக்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. பட் டாப் 5 ஃபில்டரிங் வந்து இப்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா யார் வின் பண்ண போறாங்க டிடிஎஃப் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டாப் 5 ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பார்வதி டாப் 5ல உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யாருமே பயப்படாதீங்க. அது வந்து ஏன்னா நான் போன வாரம் நான் திரும்ப திரும்ப ஓட்டிங் அனலைஸ் வீடியோல சொல்லுவேன். கானாவினத்தோட ஃபேன்ஸ் தான் இந்த பிச்சை போட்டிருக்காங்க அரோராவுக்கு. அரோரா எல்லாம் பார்வதியை ஓவர்டேக் பண்றதுக்கான சான்சஸே கிடையாது அபிஷியல்ல. சோ நிறைய பேர் அபிஷியல்ல 2வது இடத்துல அரோரா இருக்கிறாங்கன்னா போன தடவை உருட்டாங்க. அரோராவுடைய ஸ்டாண்ட் ரொம்ப அரோராவுக்கும் சாண்ட்ராவுக்கும் தான் ஒரு சின்ன போட்டி இருக்கு. பட் அதுவுமே வந்து அரோரா அடுத்த வாரம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வாரமே கூட அரோரா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரோரா டேஞ்சர் சொல்ல தான் இருக்கிறாங்க. சோ அரோராவினுடைய எவிக்ஷனை வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். அரோரா டாப் 5ல அப்படின்னு யாரு சொன்னாலும் அது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் பிராக்டிக்கலாகவே இல்ல. ஏன்னா டாப் 5க்கு அவங்க டிசர்வ் கிடையாது அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம். சோ மத்தபடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். தேங்க்யூ. பாருவோட அம்மா வந்து இன்னைக்கு நல்ல மோட்டிவேஷன் குடுத்துருக்காங்களாம். ஆஸ் ஆஃப் ஓகே. நவ் வந்து இன்ற வேளையில கானா பாக்ஸ்ல வந்து பார்வதி இஸ் டான்சிங் ஃபார் ம். நறுமுகையே நறுமுகையேக்கு பாடிட்டு இருக்காங்களாம். அவங்க அம்மா பாடல் பாடுறாங்களாம். ஓ! டாம் என்டர் ஆயிட்டாங்களா? இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு காலையில என்டர் ஆயிட்டாங்க. மேபி அரவுண்ட் ஒரு 11:00. 9 to 11 சம்திங் அந்த மாரி. இன்னைக்கு காலையிலயா? அப்பனா நாளைக்கு லைவ்ல தானே வ வரும். நாளைக்கு தான். நாளைக்கு எபிசோட்ல வரும். ஓ! ஓகே, புரியல. ஓகே. ஏமா 9 to 9 காலையில 9 மணில இருந்து வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரைக்குமா? புரியல. இன்னைக்கு என்ன கிழமைங்க? வெட்னஸ்டே தானே? வெட்னஸ்டே. எக்கோ அடிக்குதுங்க. யாரோடதுல எக்கோ அடிக்குது? கேக்குதா நான் பேசுறது? எனக்கு நான் கேக்குது. பேசலாமாங்க? ம்ஹ்ஹ்ம். டாம் நான் பேசலாமா? யாருங்க அது? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கில்பர்ட்டா? சொல்லுங்க, சொல்லுங்க கில்பர்ட். இன்னைக்கு எபிசோடு ஓரளவுக்கு மொக்கையா தான் இருந்தது. ஆனா வந்து டைம் லைன்ல பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து பாரு இப்படி ஆயிட்டா, பாரு அப்படி ஆயிட்டா, பாரு இது ஆயிட்டா, பாரு அது ஆயிட்டான்னு பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா திவ்யா அவங்க அப்பாவே பயங்கரமான பாரு ஃபேன் தான் போல. அவங்க யாருக்குமே பாருவ விட்டா பேச வேற கன்டென்ட்டே இல்லங்க. எல்லாமே சுத்தி சுத்தி பாரு கிட்ட தான் பேச வேண்டியதா இருக்குது. ஆனா நடுவுல வந்து இவங்க டைம் லைன்ல பார்த்தா, பார்வை இப்படி கிழிச்சுட்டாங்க. அவங்க வந்து அங்க நிக்க வச்சுட்டாங்க, இங்க நிக்க வச்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க. ரொம்ப கடுப்பா இருக்குதுங்க. என்னதான் பண்றது? இங்க ட்விட்டர் வரலாமா வேணாமான்ட்டு ரொம்ப கடுப்பா இருக்குதுங்க. நானும் வந்து ஆஸ் யூசுவல் நெறைய டைம் எதுக்கோ எங்கேயோ கமெண்ட் பண்ணாம தான் இருப்பேன். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்ட்டு போயிட்டு கமெண்ட் பண்ணி ரொம்ப காண்டா இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப ப்ரெஷரா இருக்குது. அதுக்கு தான் கில்பர்ட் பண்றாங்க. அத நீங்க பண்ணக்கூடாது. என்னையெல்லாம் டேக் பண்ணி வா, வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சேட்ட விட்டு, அந்த கான்வர்சேஷன விட்டு உடனே இதாயிருவேன்.
இல்லங்க. இப்படிதான் உங்க ப்ரொஃபைல்ல நேத்து யார்கிட்டயோ பேசம்போது, அந்த 2வது வீடியோல இருக்கிறது நாங்க தான் ஹைலைட்ஸ்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார்கிட்டயோ சொன்னீங்க நேத்து நைட்டே. என்னது? சரி ஓகேன்னு நானும் போய் பார்த்தேன். உங்க ஓகே. ப்ரொஃபைல்ல யாரோ ஓகே, ஓகே. கேட்டாங்க. ஓகே, ஓகே. டாம்னா யாருன்ட்டு. ஓகே. அப்படியே போம்போது நீங்க ஜாக்லீனுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணீங்கிறதெல்லாம் பார்த்தேன். சரி. சரி, நான் நேத்து நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன். ம்ஹ்ம். சரி வெறுப்படிக்குதே அப்படின்னு சொல்ட்டு, ம். சீசன் 8 பார்க்கலான்ட்டு இப்ப 19 எபிசோடு வரையும் நேத்து நைட்லேருந்து 1.5 எக்ஸ்ல உட்காந்து சீசன் 8 பார்த்துருந்தேன். ம். நான் போன சீசன் வந்து முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஜாக்குன்னு பேசுறத பார்த்துட்டு போய் பார்க்கும்போது, ஃபுல்லா பார்க்கும்போது லாஸ்ட் சீசனே மேக்ஸிமம் ரன் பண்ணது ஜாக்லின் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. எது ரைட்டு, எது ராங்குன்னு சொல்ட்டு. நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். பயங்கரமா இருக்குது. என்னடா இதுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வாரம் ஃபேட்மேன் ரவி எவிக்ட் ஆயி போம்போதே முத்துக்குமரன், "நீ ஃபர்ஸ்ட்டு, 2வது ஜாக்லின்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் எபிசோட பார்க்குறேன். போன சீசன் ஃபுல்லா ரன் பண்ணதே அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அதுலயும் ஜாக்லின பர்ட்டிகுலரா நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க தான் சீசன் வின்னர் ஆக வேண்டியது. இந்த மக்கு இருக்கானே விஜய் சேதுபதி, அவங்கள ஃபர்ஸ்ட்டு வீக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே காலி பண்ணியிருக்கான். அடடா! இத சுத்தமா நம்ம பார்க்கவே இல்லையே! இந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரவே இல்லையேன்ட்டு பார்க்குறேன் நானு. பார்த்துட்டு தான் இந்த சீசன பத்தி யோசிச்சு பார்க்குறேன். ஆனா போன சீசன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. டீசென்ட்டா இருந்த மாரி இருந்தது. இந்த சீசன் கேவலமா தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்க்குறேங்க. ஹோஸ்ட் கிட்ட தான் இருக்குது. யார வின் பண்ண வைக்கணும், யார வின் பண்ண வைக்கக்கூடாதுன்றதே. ரொம்ப கேவலமா இருக்குதுங்க இந்த சீசனு. எல்லாத்தையும் பண்றா விஜய் பார்வதி. ஆனா இந்த விஜய் சேதுபதி ரொம்ப கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். ரொம்ப, 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 ரொம்ப காண்டா இருக்குது பார்க்கறதுக்கே. என்ன பண்றதுன்னே தெரியல. யாருங்க வந்து பேசுவா? அது இல்லாம இந்த இவன் பாண்டான்னு ஒருத்தன் இருக்கான்லங்க ரிவ்யூவரு. இல்ல, இல்ல. அவனோட ரிவ்யூலாம் மரியாதையோட பேசுங்க. ஆமாமா. ம். ம். நான் அவரு அப்படிதானங்க சொல்லுவோம். அவர் ரிவ்யூலாம் பார்த்துட்டு நெறைய மூவிக்கு நான் போயிருக்கேன். சரி ஓரளவுக்கு ஜென்யூனா இருப்பாப்புல. அவரே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்டரியா பேசுறாரு. ரிவ்யூவர்னா வந்து சென்டர் ஸ்டாண்ட்ல தான் இருக்கணும். கமலஹாசன் மாரி. நான் மையத்துல தான் நிப்பேன்ட்டு. இன்னைக்கு வந்து அவரு பேசுறதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அது வந்து ஆ இந்த மாதர் சங்கத்துல இருக்கிற ஆன்டிஸ்லாம் போய் உட்காந்து ஒரு கவுண்டமணி மூவில வர சீன் ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆவலையா? அப்படி இப்படின்லாம் வரும். அதுல சில இவங்கலாம் வருவாங்க. அதெல்லாம் போட்டு இந்த ஸ்பேஸ்ல பேசுறத வந்து கமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி போட்டுக்கிறாரு. ஏன்டா ஏன்டா இப்படி போடுற? அப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆ நானும் வந்து ரொம்ப ரிக்ரெசிவ் திங்கிங்லயும் இல்ல. நான் ஒரு அம்பேத்கரைட்டு, நான் ஒரு திராவிடன் ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணவன் தான். ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றதுன்னே சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பிரஹில் முடிச்சிட்டோம். அவரு முடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. ஓகே? எல்லாம் ம். ஃபாலோ பண்ணுகிறேன். ஆல்ரெடி வந்து சில பல ஸ்பேஸஸ்ல போயி நான் கேட்கும்போது, அ திராவிடியன் ஐடியாலஜிய ஃபாலோ பண்றவங்களும், அம்பேத்கரைட்டா இருக்கிறவங்களும் வந்து ஆ பார்வதிய வந்து ரொம்ப ரிக்ரெசிவ் தாட்ஸோட நெறைய கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ. இந்த ஷோல வந்து ரியாலிட்டி ஷோ. இங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ராங். சரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வேணும்னாலும், எதிர இருக்கிறவங்க என்ன இருக்காங்களோ, அந்த மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ண முடியும். நம்ம டே டு டே லைஃப்லயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க வந்து இவனுங்க சுத்தமா ஒரு நியாயமே இல்லாத தவறான இவங்களுக்கு கேவலமான டேக்ஸ் எல்லாம் போட்டுன்னுக்கிறவன் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டு தான் இருக்கோம். சரி இதெல்லாம் கட்டி கழிப்போம். அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தாலும் இவனுங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. விஜய் சேதுபதி பண்றதும் ஓவரா இருக்குது. இந்த பிரசாந்த்லாம் நல்ல ரிவ்யூவர். ஒரு நடுநிலைமையா நின்னு பேசுவாருன்னு பார்த்தாலும், இந்த சைடு, அந்த சைடு, அங்க இங்கன்னு குதிக்கிறதா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியலங்க எனக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னும் தெரியல. சப்போர்ட் பண்றவங்களே இப்படி இவங்க கழுவி, கழுவி ஊத்தி, ஊத்தி அவங்கள கேவலமா பேச, பேச வந்து என்ன ஆகுதுன்னா, அட பாவி! நம்ம ஐடியாலஜியே தப்புவா? நம்ம ஐடியாலஜி ஒண்ணு இருக்கும். அதுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அத ஃபாலோ பண்றவங்களும் கரெக்ட்டா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறோம். ஆனா, அவங்களே இவ்ளோ ரிக்ரெசிவா இன்னொரு பொண்ண பத்தி பேசுறாங்களேன்னு காண்டா இருக்குது. ஏங்க நான்லாம் பொண்ணு வச்சிருக்கேங்க வீட்ல. எ அ ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, என் பொண்ணெல்லாம் வந்து
ஒரு பார்வதி மாரி ஒரு போல்டா இருக்கணும். அப்படின்னு தான் எதிர்பார்த்துன்னு வரேன். இவனுங்க என்னடான்னா, அவ்வளோ கேவலமா பேசுறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப, 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 ரொம்ப காண்டாவுதுங்க. நீங்க வந்து பேசுறது வந்து சரி ஓகே இவங்கலாம் பேசுறாங்களே, கரெக்ட்டா தான் பேசுறாங்கன்னு வந்தா, உங்க எல்லாரையும் வந்து என்ஆர்ஐ, ஆன்டிஸ்ன்னு பிராண்ட் பண்ணி அப்படி பேசுறானுங்க. இங்கேயும் வரக்கூடாதுன்றானுங்க, அங்கேயும் வரக்கூடாதுன்றானுங்க. ஆ என்ன பண்றதுன்னே தெரியல. எ பைத்தியம் தாங்க புடிக்குது. இதுல வேற நானும் சி இந்த சீசன்ல ரொம்ப ஹூக்ட் அப் ஆயி 24/7 நைட் ஒரு நான் நைட் ஷிஃப்ட்லாம் போவேங்க. நைட் எல்லாம் வந்து இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கேட்பேன். இன்கேஸ் இல்லையன்னா யூடியூப்ல போனோம்னா நெறைய ஸ்பேஸஸ் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலயும் கேட்பேன். எல்லாம் கேட்டும் வந்து நான் பைத்தியமா? சுத்திக்கிறவனுங்க பைத்தியமா? என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஒண்ணுமே பண்ணாதவன தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறானுங்க. எல்லாத்தையும் பண்றவங்கள வந்து கேவலமா பண்றான்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப காண்டா இருக்குதுங்க. என்னன்னே தெரியலங்க. பைத்தியம் தாங்க புடிக்குது. நீங்க பேசுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் ஸ்பீச் கில்பர்ட். உள்ள கொஞ்சம் வயித்தெரிச்சல்லாம் இருந்திருக்கும். அந்த வயித்தெரிச்சல் வந்து நீங்க பேசுனதுனால எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் மீ அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இல்லங்க. யாரு யாருக்கு சப்போர்ட் பண்ணா என்ன? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, கான்ஃபிடென்ட்டா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடியுதுங்கிறதே வந்து நான் எனக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறேன். இதையும் உட்கார்ந்து ஏதாவது கலாய்ச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஐ டோன்ட் கேர். பட் ஸ்டில் இட்ஸ் குட் தட் யூ ஹேவ் ரீவிசிட்டட் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கில்பர்ட். இந்த சீசன்ல நீங்க யார சப்போர்ட் பண்றீங்களோ, தாராளமா சப்போர்ட் பண்ணுங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. யூ பெர்சனலி பிலீவ் தட் கேர்ள் கான்ட்ரிபியூட்டட் டு தி ஷோ. அத நீங்க தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஜெனுயின்லி ஃபீல் ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ரூலிங் தி ஷோ. எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல். ஹோஸ்டுக்கு வைத்தறிச்சல். வெளியில இருக்கக்கூடிய ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு வைத்தறிச்சல். ஓகே. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்க்கு வைத்தறிச்சல். கண்டஸ்டன்ட் உடைய ஃபேமிலிக்கு வைத்தறிச்சல். தே கான்ட் ப்ரொஜெக்ட் தெம்செல்ஃப் இன் த ஸ்கிரீன். சரி கண்டஸ்டன்ட் தான்டா ஸ்கிரீன் பிச்சை எடுக்கிறாங்கன்னா இப்ப பேரண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி மாத்திருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் வந்து நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இன்னைக்கு பார்வதி கிட்ட பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அவ்வளவு பேசுவாரு. வேற யாராவது இருந்தா மூக்க உடைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுனால சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க அத அவ்ளோ பியூட்டிஃபுல்லா கேரி பண்ணி, சரி ஓகே அத ஃபன்னாவே கன்வெர்ட் பண்ணுவோம்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த லைட்டர் நோட்லயே அத விடல. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இவங்க எல்லாருமே கேஸ் லைட் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கனி திரு. இதனால தான் நான் சொல்றேன் கனி இஸ் a டாக்ஸிக் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே கைண்ட்னஸ் இருந்தா கைண்டால இருக்கணும். கனி வந்து நேத்து தங்கச்சி வந்தப்ப சந்தோஷமா இல்ல. ஏன்னா தங்கச்சி தான் சொல்லிருச்சே, எம்மா நீ ஒண்ணும் பண்ணலமா. அது நீ பண்ணது ஒண்ணும் 1 எபிசோட்லயே வரலமா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால வந்து அந்த ஆனந்தத்தை வந்து கனித்திரு வந்து இங்க தேடிக்கிறதா தான் நான் பாக்குறேன். சோ ஜஸ்ட் சில் கில்பர்ட். கேக்குதுங்களா? ஓகே. ஒன் செகண்ட் ரோஹித். சில்லு தான் ஓகே தானே? ஆ சில்லு தாங்க. ஆனா நன்றிகள், நன்றிகள். ஆனா இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வரேன். நான் சீசன் சொல்லுங்க. 1ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் லைவ்லாம் பார்ப்பேங்க. ம்ஹும். பிக் பாஸ் ஷோ எதுக்கு பார்க்கறது? ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காக பார்க்கறது. அங்க ஏதாவது கரெக்ட். கேஸ் நடக்கணும், ஒரு சண்டை நடக்கணும், இல்ல ஸ்போர்ட்டிவா எதனா ஒண்ணு இருக்கணும், இல்ல ஒரு டிபேட் இருக்கணும். ஏதாவது ஒரு கன்டென்ட் பண்ணிட்டே இருந்தா தாங்க பார்க்க முடியும். எனக்கு நெறைய பேருக்கு